கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தியானிக்கிற தலைப்பு 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம். அந்த அதிகாரத்தை நம்ம தியானித்தோம்னா அணுகிருக்கிற காலத்தை பற்றி நம்ம தியானிப்போம். அணுகிருக்கிற காலத்தில் செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உங்களுக்கு உதவி செய்வேன் என்று பவுல் அவர்கள் சொல்கிறாங்க. அந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, அணுகிருக்கிற காலம் ரட்சிப்பு காலத்தை குறித்து தான் சொல்லுது. சில ஆண்டவர் அறியாத இருக்கிற பிள்ளைங்க நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம், ஆண்டவரை பற்றி நம்ம ரட்சிக்கப்படலாம்னு சொல்லுவாங்க. அது அப்படி அல்ல. நாளையை பற்றி பேசாத அன்றைய நாளையை குறித்து நம்ம பேசணும். எப்படின்னா, இந்த நாளில் அடுத்த நாள் என்ன நடக்க போதும் நமக்கு தெரியாது. அதனால தான் அணுகிருக்க காலம் ரட்சணை நாள்னால் தேவனுடைய கிருபையின் காலத்தை நம்ம ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். மிகுந்த பொறுமையினாலும் தயவையினாலும் நீடிய சாந்தத்தினாலும் நம்ம இருக்க வேண்டும். அப்படின்னா ஒரு ஊழியக்காரங்களாக இருக்கிறவங்க மிகுந்த பொறுமையினாலும் தயவையினாலும் அந்த நற்குணங்களும் அவங்களுக்கு இருக்க வேண்டும். அப்புறம் கற்பையினாலும் அறிவினாலும் அப்படின்னா அவங்க குணங்கள் ஒரு ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க, பொறுமையாக இருக்கணும். எப்படின்னா, நம்ம தேவனோட வார்த்தைகளை சொல்லும்போது சிலர் அதை ஏற்றுக்குவாங்க, சிலர் ஏற்றுக்கொள்ளாத போவாங்க. அந்த இடத்துல நம்ம பொறுமையை கையாள வேண்டும். ஏன்னா அதுக்குரிய பலனை ஆண்டவர் தருவார். சத்திய வசனமாகிய திவ்ய இடது பக்கத்திலும் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தெளிவாக அறிந்து மக்களுக்கு நம்ம சொல்லுகிறவர்களாக இருக்கணும். அது வார்த்தைகளை யார் தருவார்னா பரிசுத்த ஆவியானவர் தான் தரணும். அதை விட முக்கியமானது ஊழியக்காரங்களாக இருக்கிறவங்க அன்பு, மிக மிக அன்பு அவசியமாக இருக்குது. மாயமற்ற அன்பு அப்படின்னா அன்பாக இருக்கணும். ஒருத்தவங்களை உபசரிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லும் போது அவங்க அன்பாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நற்கீர்த்தி உள்ளவங்களாக இருக்கணும். அதான் ஊழியக்காரங்களுக்குரிய ஒரு பொறுப்பாக இருக்குது. அப்படியே நம்ம 1 to 18 வசனத்தை பார்ப்போமானா அவ்விசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் சம்பந்தம் ஏதுன்னு இந்த வசனம் சொல்லுது. அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம மற்றவங்களை கூட ரட்சிக்கப்படாதவங்க கூட உறவு வைத்து கொள்ளும்போது அவங்களுக்குள்ள நம்ம சம்மந்தப்பட்டாலும் அவங்களுக்குள்ள ஈடுபடக்கூடாது. அப்படின்னா அந்த பழையமான வாழ்க்கையில் ரட்சிக்கப்படாத போது நம்ம எப்படி இருந்தோமோ அதே போல் திரும்பி நம்ம அந்த வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. ஆண்டவருக்குள்ளே வந்தோம்னா நம்ம ஒரு புதிய மனுஷனாக நம்ம தரித்து கொள்வர்களாக இருக்க வேண்டும். நம்ம தேவனுடைய ஜீவனுள்ள ஆலயமாக நம்ம இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வேத வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, ஊழியக்காரங்களாக இருக்கிறோம். அவங்க முதலாவது சரீர பிரகாரமாக அவங்க தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும். 2வது பொறுமை உள்ளவங்களாக இருக்கணும். 3வது அவங்க மிகுந்த தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும். இந்த வேத வசனத்தின்படி உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.